ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ சிபிஆர்ஐல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 35,400 1,12,400 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ கல்வி தகுதினா நீங்கள் ஐடிஐ முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 25 மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சென்ட்ரல் பவர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரி, இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்டுங்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 1, ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், அசிஸ்டன்ட் கிரேட் 2, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் கேட்டகரிக்கெலாம் போஸ்டிங் வந்திருக்கு. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 44 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி வந்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 35 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோவில் வந்து பாருங்கள் நீங்கள் எலக்ட்ரிக்கலோ இல்லைனா சிவில் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு வந்து லெட்டராக சொல்கிறேன். ஸோ டெக்னீஷியன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஐடிஐ ட்ரேடில் வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 28 வயசு வரைக்கும் எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்குலாம் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஹிந்தி ரிலேட்டடாக இங்கிலீஷ் ரிலேட்டடாக நீங்கள் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் கிரேடுக்குலாம் வந்து பாருங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ இந்த மாதிரி டிகிரி முடிச்சவங்க எல்லாரும் எலிஜிபிள் தான். ஸோ 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அசிஸ்டன்ட் லைப்ரரியன் கேட்டகரிக்கு வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோவில் வந்து லைப்ரரி சயின்ஸ் நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 30 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதாவது ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கும். ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிடபிள்டியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு உங்களுக்கு இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்டுக்குலாம் சேலரி வந்து பாருங்கள் 35,400 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஸோ செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் மட்டும் வந்து இருக்கும். ஸோ மற்றபடி உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்கள் சேம் சேலரி தான். அதேமாதிரி டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,900 68,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். அடுத்து வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் கிரேடில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 25,500 81,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு சிபிடி எக்ஸாம் மட்டும்தான். உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டோ ட்ரேட் டெஸ்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சிபிடி எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து சிபிடி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறது யாருக்கு பண்ணுறாங்கன்னா இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட் ஏஜென்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18, மேக்ஸிமம் வந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர் இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி, எக்ஸர்வீஸ்மேன் அதுக்கப்புறம் அனைத்து பெண்களுக்குமே ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட், ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்குலாம் 1000 ரூபாய் ஃபீஸு. டெக்னீஷியனு, அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்குலாம் வந்து 700 ரூபாய் வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலியே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 25 மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி கட் ஆஃப் டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து இந்த டேட்டுக்குள்ளார உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.